கண்ணப்பன் அவர்கள் தொடங்கிய மீனாட்சி அரசி ஆகியோரது 59ஆம் ஆண்டு நிறைவு விழா வாழ்த்தரங்கம் இப்போது சிறப்பு நடைபெறவிருக்கின்றது. அதற்கு தமிழண்ணன் அவர்களை தலைமை தாங்கி சிறப்புற நடத்தித்தர அன்புடன் வேண்டுகிறேன். இந்த மங்களகரமான நாளில் மணமக்களை வாழ்த்த எங்கள் மனைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை, சொல்வதற்கோ ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்த இங்கு நீங்கள் எங்கள் மனைக்கு வந்திருப்பதை பார்த்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி பொங்குகிறது. இந்த மாதிரி கூட்டத்தை நாங்கள் இப்பொழுது கிட்டத்தட்ட எங்கள் அப்பச்சி சாந்திக்கப்போ இப்போதான் பார்க்கிறோம். நான் அதிகம் நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை, ஏன்னால் இங்கு பல கெஸ்டுகள் வந்திருக்கின்றார்கள். எங்கள் அண்ணனை வாழ்த்த முதலில் நிறைய கிரீட்டிங்ஸ் வந்திருக்கிறது. சாம்பிளாக 1 அல்லது 2 மற்றும் படிக்க நினைக்கிறேன். Please accept my congratulations on your 59th birthday and marriage anniversary. My best wishes for a long and healthy life to you and your wife. With regard, yours sincerely, signed by Sri Atal Bihari Vajpayee. Sam, because my brother is the sample and he put on it. I regret we are unable to join you and your wife on the happy occasion of your Sastya Purti and the release of a book on your life. Indra joins me, Indra is his wife, in wishing you both a very happy and long life. குரல் பீட துணை தலைவர், பல ஆராய்ச்சி நூல்களின் ஆசிரியர். அவரை இதற்கு தலைமை தாங்க ஒத்துக்கொண்டதற்கு மிக நன்றி தெரிவித்துக் கொண்டு அவரை வருக வருக என்று வரவேற்கின்றேன். தெரியாமல் யாராவது இருப்பார்களா? அவருடைய கண்ணாடியை பார்த்தே தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத கூட அவங்கதான் லேனா தமிழ் வாரன்னு எல்லாருக்கும் பெரும்பாலும் வரும்போதே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்க்க வரவேற்கின்றேன். பரவாயில்ல, நான் வீட்டுக்காரன் தான். அடுத்து எங்கள் அண்ணன் வாழ்க்கை குறிப்பை பற்றி எழுதிய புத்தகத்தை அச்சிட்ட திரு சா மெய்யப்ப செட்டியார் அவர்கள் 1000 புத்தகத்திற்கு மேல் பதிப்பு செய்திருக்கிறார்கள். அவர் இப்பொழுதுதான் அமெரிக்கா சுற்றி விட்டு வந்தார். அமெரிக்காவில் எல்லாரும் போன வருடம் நடந்த ஜூலையில் நடந்த தமிழ் மாநாட்டிற்கு வந்துவிட்டு அமெரிக்காவில் உள்ள அத்தனை பெரும் நகரங்களுக்கும் சென்று இதில் யார் இவரா அவரா கணவனா மனைவியா என்ற போட்டி எல்லா இடத்திலுமே இருந்தது என்று நான் கேள்விப்பட்டேன். அவ்வளவு தூரத்துக்கு மிக நகைச்சுவையாக பேசுவார்கள். அவர்களையும் தம்பதிகளையும் இங்கு எங்கள் மனைக்கு வந்திருப்பதற்கு வருக வருகை என்று வரவேற்கின்றேன். இவ்வளவு குறுகிய நேரத்தில் மிக சிறப்பாக ஒரு புத்தகத்தை தயாரித்து எழுதி ஹியூஸ்டனுக்கு வந்திருந்தார்கள். எழுதி இன்று கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அமெரிக்காவில் செய்து வரும் சேவைக்காக அதை பாராட்டி பல பரிசுகள் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். நிறைய இருக்கின்றது, அதெல்லாம் சொல்வதற்கு இப்போது நேரம் இல்லை. அதை எல்லாம் கேட்க கேட்க ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோர் எனக்கு தெரியும், ஐ எம் ஜஸ்ட் எமோஷனல். சான்றோர் என கேட்ட தாய் என்று தாய் மகிழ்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். என் அண்ணன் திரு கண்ணப்பன் அவர்களும் அவர்களின் அண்ணி
காந்தானா மீனாட்சி ஆட்சி அவர்களின் 59வது பிறந்த தின விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த விழாவை மீண்டும் ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். என் அருமை மைத்தினர் 3 பேருமே அமெரிக்க நாட்டில் கிரிக்கெட்டுக்கு அடுத்து இப்ப இருக்கிற ஒரு பேருனா அடுத்து இருக்கிறார்கள். என் அருமை மைத்தினுடைய ஆடம்பர வாழ்க்கை எதுவுமே என் கண்ணப்பனுக்கு ஆடம்பர வாழ்க்கை கிடையாது. அமெரிக்க நாட்டிலே இருந்து ஒருத்தர் எப்படியோ இருப்பாங்க, ஆடம்பர வாழ்க்கையே கிடையாது. அவருடைய அக்காலை 1954ஆம் வருடம் குணம் செய்து கொண்டேன். என்னை எத்தனையோ 3 பேர்களும் நீ அமெரிக்க நாட்டை பார்த்து விட்டு வரலாம் என்று கூப்பிடுவார்கள். எனக்கு போக இஷ்டம் இல்லை. 67ஆம் வருஷம் அனுப்பிய கண்ணப்பரை இன்று அக்கா தான் எழுதுவாங்க, நாங்கள் எழுத மாட்டோம். இப்ப வந்த மாப்பிள்ள நாளைக்கே எழுதுறேன். 67 நான் எங்க கிராமத்தாளர்கள்னா கையெழுத்து போடும்போது கையை ஆடும். நாங்க பொங்கலுக்கு இந்த கல்யாணத்துக்கு மேல 10 மடங்கு தை பொங்கலுக்கு சிறப்பாக எங்களுக்கு 22 கிராமம் வேம்பத்தூர்ல இருந்து 4 பொங்கல்னா இன்னைக்கு கல்யாணம் மாதிரி. அப்ப சந்தனம் உண்டு, அவனுக்கு கையாடும். சுருக்கிக்கிட்டாரோ தெரியல. அவருக்கு நல்ல மேலும் மேலும் இந்த கண்ணத்தா திருமையில யாருடைய எழுந்தாலும் இல்லாமல் அவர் நல்ல கோழிக்கொடியா சம்பாதித்தார். ஒரு கூட்டத்தை நான் பார்த்தது இல்லை. நெல்லிக்காய் வந்து எடுக்க முடியாது, அப்படி அருமையான கூட்டத்தை ரொம்ப அவங்க கொடுத்து வச்சவங்க. தாயார் வந்து அந்த புத்தகத்தை பெற்றுக்க போறாங்க. சோமா நாராயண ஒரு புத்தகம், சத்தியமூர்த்தி ஆடிட்டர், காமர்ஷியார் சொல்லியிருக்காங்க. அவங்க சகல ஒண்ணு ரொம்ப எல்லாருக்கும் புத்தகம் நான் அத்தியாச்சி கொடுத்துருக்கேன். பேப்பரோட எல்லாருக்கும் பத்திரமா கொடுக்குறோம். அமெரிக்காவில் போய் இந்த சூப்பரா அவங்க வெளியிட்டு கொண்டாட போறாங்க. சொத்த அத்தியாச்சி கொடுத்தது தாயார் வாங்கிக்கிறா பாருங்க. வணக்கம். இருக்காரு. ரொம்ப டைம் காமிஷன். ரொம்ப எங்களுக்கு 45 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. அதிக பிரச்சனை யாரும் பண்ண போறதில்லை. சூப்பர் ஸ்டார் இங்க இருக்காங்க. ஸ்டார் ரைட்டர் இருக்கு. நான் தான் ரொம்ப கத்துக்க வேண்டிய விஷயம். அவருடைய விசிறி அதனால நிறைய விசிறிகள் இருக்கு. லே சுந்தர ஒரு விசிறி. தமிழ் நிலையா தான் இன்னைக்கு வாசுப மாணிக்கம் அவர்களுக்கு பிறகு பண்டிகமணிக்கு பிறகு அந்த மாங்குடி மதம் தலைவராக மாதிரி தமிழ் நடத்தியிருக்கிற பெரியவர்கள் அங்க அமெரிக்காவில் ஒரு பிள்ளைகளா இருக்க. மணமக்களே, 45 மணித்துளிகளில் நாங்கள் முடித்துக் கொள்ள வேண்டும். சிறிது நேரம் ஆனாலும் சாப்பாடு ஆயத்தமாக இருக்கிறது. யாரும் அதற்காக நீங்கள் அவர் புத்தகத்திற்கு உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். நான் உணவுக்கு உறுதிமொழி கொடுக்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த சாந்தி என்று நம்முடைய நகரத்தார் பெருமக்கள் தான் இந்த விழாவிற்கு பெயர் சூட்டுவார்கள். வேறு மரபுகளில் சொல்வதில்லை. இந்த சாந்தியை குழந்தைகள் தான் செய்து வைப்பதாக சொல்வது வழக்கம். ஏனென்றால் பெற்றோர்கள் திருமணம் செய்து கொண்ட பொழுது இளமையாக இருந்திருப்பார்கள், கூச்சப்பட்டிருப்பார்கள், ஆட்சியவர்கள் தலைவனிந்து இருந்திருப்பார்கள். அப்பொழுது திருப்பூட்டுகிற பொழுது பார்ப்பதற்கு குழந்தைகளுக்கு கொடுத்து வைத்திருக்கார். அதற்காக அந்த 60வது ஆண்டு நிரம்புகிற பொழுது சாந்தி என்று சொல்லி அந்த திருமணத்தை நடத்தி மீண்டும் குழந்தைகள் செய்து வைப்பது. ஆனால் உலகத்திலேயே நான் நினைக்கிறேன் இந்த சாந்தி திருவிழாவில் தான்
தாயார் இருந்து இதை நடத்தி வைக்கிறார். தாயார் இருந்து இதை நடத்தி வைப்பது என்பது கண்ணாத்தாளுடைய திருவருள் என்று நான் நினைக்கிறேன். பிறந்த நாள்வையில் பெருமங்கலம் என்பது தொல்காப்பியம். நம்முடைய இந்த பிறந்த நாள் இப்ப ஆங்கிலேயரை பார்த்து நம்ம கொண்டாடல. இந்த கேக் வெட்டுறோம் பாருங்க, பல வீடுகள்ல நினைக்கிறாங்க இந்த பர்த்டே செலிபிரேஷன் ஹாப்பி பர்த்டே தான் சொல்லுகிறார்கள். ஆனால் பிறந்த நாள் பெருமங்கலம்ங்கிறது நமக்கு முதல் நூல் தகுந்த பண்பாடு என்று உலகத்தாரால் பாராட்டப்படுகிறது. அதாவது டிபிக்கல் தமிழியன் சொல்லலாம். அதாவது தமிழர்கள் எல்லோருக்கும் உரியதுதான். ஆனா அந்த தமிழர்களுக்கு உரிய எல்லா பண்புகளையும் ஒரு சேர பெற்று அதை இன்றும் பாதுகாத்து வருகிறவர்கள் நகரத்தார்கள். இல்லையும் அம்மாவை காண மம்மி தான் உட்கார்ந்து இருக்காங்க. பக்கத்து வீட்டுக்கார அம்மாவெல்லாம் ஆண்டியா தான் இருக்காங்க. ஒருத்தோட நல்லா இருக்குதா தெரியல எனக்கு. கடவுளுக்கு அந்தந்த கடவுளுக்குரிய அந்த பாடலை, தமிழ் பாடலை பாடி அவர் செய்த பொழுது நான் நினைத்தேன், நம்முடைய அங்கு இருக்கின்ற நம்முடைய கண்ணப்பன் அவர்களாலே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டதில்லை என்பது போல அவருடைய அன்புடைமையினாலும் அவர்கள் எனக்கு முன்னே உடையப்பன் சொன்னார்கள், அமெரிக்காங்கிறதுக்கும் இந்த அமெரிக்கைங்கிறதுக்கும் தொடர்பு இருக்கு பாத்தீங்களான்னு. அமெரிக்கை நம்ம அதுவும் செட்டிநாட்டு பேச்சு வழக்கு. ரொம்ப அமெரிக்கையா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப அமைதியா இருக்கவங்களான்னு. சில பேர் நேரம் மாறாம இருப்பாங்க. அந்த அமெரிக்கையா இருக்கிறவர் அந்த அமெரிக்காவுக்கு போனாலும் அமெரிக்கையா இருக்கின்ற அடக்கத்தோடு இருக்கின்றவர்கள். ஆனால் அடக்கத்தோடு என்றால் அமைதி என்றால் எந்த காரியமும் செய்யாமல் என்பது அல்ல. நான் நினைக்கின்றேன் வடதிசையில் இன்றைக்கு நம்முடைய அந்த அமெரிக்க நாட்டினுடைய அந்த வரைபடத்தை பார்க்கிற பொழுது மேலே நியூயார்க் அல்லது அந்த பகுதியை சார்ந்து அது அமெரிக்காவில் கொண்டாடுகிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். இங்கே நாம் அதுக்கு வரவேற்பு வைக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அது அடிக்கடி அமெரிக்காவில் இங்கே வரணும். இப்ப எனக்கு ரொம்ப அதை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். அதெல்லாம் தெரியல எந்த, அதனால நான் கையை காட்டிட்டாரு. அந்த நம்ம ஐயப்பன் வந்து எங்களெல்லாம் இயக்கி, அவர் என்ன பத்தி பெருமையா சொன்னார், எங்களெல்லாம் இயக்கி கொண்டிருக்கிறவர் அவர் தான். அப்படியே வட்டம் போட்டுட்டு இருக்காரு இந்தியாவை, தமிழ்நாட்டை பொறுத்து. அதனால அந்த வகையில் நீங்கள் தமிழ் பண்பாட்டை பாதுகாக்கின்றவர்கள் அந்த பெருமையோடு இருக்கிறீர்கள். உங்களை அந்த ஆளுநரே பாராட்டுகிறார் என்று அந்த படத்தை எல்லாம் பார்க்கிற பொழுது இங்கிருந்து இந்த பொழுதில் பெருதுவக்கும் என்பது நமக்கு மகிழ்ச்சி. ஆனால் நாம் சென்ற இடமெல்லாம் வாழ்கின்ற உங்கள் வாழ்க்கை சிறப்புற வேண்டும். ஆட்சி அவர்களையும் உங்களையும் கண்ணாத்தாள் திருவருளால். எங்க ஆத்தாவுக்கு கண்ணாத்தான ரொம்ப பிடிக்கும். அதனால சொல்லணும் இல்லையா, ஆத்தான்னு தான் சொல்லணும்னு சொல்லுவாரு. ராஜா வித்தியாசிட்டாரு, அம்மான்னு சொல்றது கூட கோச்சிக்குவார். ஆத்தாங்கிற வார்த்தை அருமையான வார்த்தை. நான் ஒரு முறை என் மகளை அவர் முன்னிலையிலே அவர் நடந்தே போய் அந்த தன்னுடைய மகனுக்கு அவர்கள் வேண்டிக் கொண்டது போல நாம் அனைவரும் அவர்கள் நீண்ட நாள் வாழ வேண்டும். ஏனென்றால் அவர்களால் இந்திய கலாச்சாரம் காக்கப்படும், தமிழ் பண்பாடு காக்கப்படும் என்பதனாலே அந்த பெருமக்கள் இருவரையும் மணமக்கள் இருவரையும் உங்கள் அனைவரின் சார்பாக நான் எப்பொழுதும் வழிபடுகின்ற முருகனை நினைந்து வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி. அவங்க நம்ம கண்ணப்பன் வரலாறு எழுதியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யம். சொன்னா கூட நீங்க படிக்க மாட்டீங்க. நீங்க பின்னால வீடியோல பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா ஒரு லைவ் ஸ்பிரிட் மாதிரி லைவ் டிரான்ஸ்மிஷன் சொல்றாங்க. எனக்கு கிடைச்ச 1 மணி நேரத்துல பார்க்கிற போது இவ்வளவு பெரிய வேலையாக செஞ்சிருக்காரு. அமைதியாக இப்படியா அற்புதம் பண்ணியிருக்காரு. அவங்க வணக்கங்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இது ஒரு மிக முக்கியமான பொன்னாள். என்னோட ஒரு பத்திரிகையாளர் எழுத்தாளர் ஆவது என்பது மிக சாதாரண காரணம் அல்ல. அதற்கு உதவியாக இருந்த கண்ணப்பன் அவர்களும் திரு நேசன் அவர்களுக்கும் மேலே நன்றி. கண்ணப்பனை பற்றி நான் இங்கு பேசுவது கேரிங் கோல்டு நியூ கேசல் என்பார்கள். அந்த மாதிரி உங்கள் ஊரின் தலைமகனை பற்றி நான் பேசுவதற்கு அருகதே இல்லை. ஆனால் அமெரிக்காவில் ஒரு பத்திரிகையாளனாக 5 வருடங்கள் அவரை பார்த்து அவருடைய செயல்களை கண்டு பிரமித்து நிற்கும் ஒரு சமயத்தில் தான் இந்த மாதிரி எனக்கு ஒரு கண்ணப்பனை பற்றி புத்தகங்கள் எழுதுவார்களா என்று என்னிடம் கேட்டார்கள். நான் கூறினேன், நான் ஜூனியருடன் பத்திரிகையில் அரசியல்வாதிகளை பற்றியும் ஊழல் செயல்களை பற்றியும் எழுதியே பழக்கப்பட்ட கை. அப்படிப்பட்ட கையினால் ஒரு நல்லவரை பற்றி எழுதுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, கண்டிப்பாக எழுதுவேன் என்று கூறினேன். முதல் ஆசீர்வாதம் கொடுத்ததே சங்கராச்சாரியார் அவர்தான். இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், நான் கண்ணப்பனை முதன்முதலாக சந்தித்தது மீனாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தின் போது. அப்பொழுது கண்ணப்பன் என்னிடம், நான் அவரை பார்த்ததில்லை, அவருடன் தொலைபேசி தான் பேசினேன். இந்த விழா திறந்து விடுங்கள், நீங்கள் கண்டிப்பாக, நான் ஒரு நியூஸ் இந்தியா டைம்ஸ் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் நியூயார்க்கில் இருந்தேன். அப்பொழுது இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து விடுங்கள், நீங்கள் தான் இந்த கும்பாபிஷேக பத்திரிகை எழுத வேண்டும் என்று கூறினார். நான் அவரை பார்த்ததில்லை. நான் கும்பாபிஷேகம் சென்று எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்து கொண்டு எல்லாத்தையும் முடித்துவிட்டு
யாரோ ஒருவர் அங்கிருந்த குப்பைகள் எல்லாம் எடுத்து ரொம்ப தொட்டியில் போட்டுக் கொண்டிருந்தார். எனக்கு ரொம்ப நேரம் யார் கண்ணப்பன், என்னை அழைத்தது யார், அவர் எப்படி இருப்பார், எந்த உருவம் என்று தெரியாது. ஏனென்றால் அந்த கும்பாபிஷேகத்தில் ராஜரத்ன பட்டர், தங்க பட்டர் போன்ற பெரியவர்கள் மதுரை சேர்ந்தவர் இருந்தார்கள். முக்கியமான விஐபிகளா இருந்தார்கள். கண்ணப்பன் யார் என்று நான் என்னுடைய நியூயார்க்கு திரும்புவதற்கு முன்பாக சந்திக்க வேண்டும் என்று இந்த குப்பைகளை எடுத்து போட்டு ஐயா கண்ணப்பன் யார் என்று கேட்டேன். நான் தான் கண்ணப்பன் என்றார். நீங்கள் தான் இந்த குழுவின் அரங்காவல தலைவரா என்று கேட்டேன். நான் தான் என்றார். அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது, ஒருவர் பதவியில் புகழ் எல்லாவற்றுக்கும் காரணம் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்பதோ. ஏன்னா நாங்கள் பத்திரிகையாளர் இருக்கிறதால் எங்களிடம் அதிக பேர் வந்து எங்களை பற்றி எழுதுங்கள், போட்டோவுக்கு போடுங்கள் சொல்லுவார்கள். அப்படி செய்கிறார் என்று பிறகு கேள்விப்பட்டேன். அதற்கு பிறகு கண்ணப்பன் யார் என்று தெரிந்து கொள்ள முயன்ற போது அவருடைய மிக பெருமையை நான் இங்கு கூறுவதால் 2 நாட்கள் ஆகும். ஆனால் ஒன்று மட்டும் கூற முடியும். இப்பொழுது அமெரிக்காவில் அங்கு இருக்கும் மக்கள் இந்தியர்களை வெறுக்கிறார்கள், இந்தியர்களை அடிக்கிறார்கள் என்று செய்து வருகிறது. ஆனால் அதே அமெரிக்கர்கள் கண்ணப்பன் போன்றவர்களை தங்களில் ஒருவராக கருதுவதற்கு காரணம், அவர் என்றுமே அந்த நாட்டு மக்களின் நலனின் அக்கறை கொண்டவர். தமிழகத்தின் மீது அவருக்கு எவ்வளவு பாசமோ அதே போது அவரை வளர்த்து விட்டு அமெரிக்கா மீது பாசம் கொண்டவர். நன்றி சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இனிமையான குடும்பத்தில் என்னையும் நண்பராக எடுத்துக் கொண்டதை நான் பெருமைப்படுகிறேன். இந்த புத்தகத்தை எழுதக்கூடிய வாய்ப்பை கொடுத்தவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நீ ஒரு 3ஆம் அதனால ரொம்ப எங்க பாருங்க ஒரு பொண்ணு மாப்பிள்ள மாதிரி ஒரு செட்டு வந்து அவர் வந்தோட ரொம்ப பேரு அம்மாவோட வரும் கலெக்டரான்னு கேட்கிறாங்க. நம்ம நாட்டில் கலெக்டருக்கு தான் மரியாதை. படிச்சவங்க அடுத்த பட்சம்னா எனக்கு 2 விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு சொன்னார் எல்லாரோடையும் பழகிறாருன்னு. கவர்னர் மேயர் தான் ஒரு ஃப்ரெண்டு, சாதாரண ஃப்ரெண்டு இல்லை. இந்த படத்தை பார்த்தோன்னு பாருங்க கிளின்டன். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப அழகா தருவோம். இங்க உள்ள நகரத்தாருக்கு ரொம்ப முக்கியமான செய்தி 3 செய்தி. 300 ஆண்டு 200 ஆண்டுக்கு மேல பின்னாடி கோலாலம்பூர், இந்தோனேஷியா, சிலோனுக்கு போய் நம்ம கோயில் கட்டிருக்கோம். அந்த பொங்கல் அன்னைக்கு மக்கள் தொகை எடுக்கிற ஒரே ஒரு நாட்டில் கைதட்டுங்க சார். நான் கைதட்ட போறேன். என்ன பர்ஃபெக்ஷன் அந்த டேட் புள்ளி, பொங்கல் புள்ளி அன்னைக்கு இது அக்யூரசி. எவ்வளவு புள்ளி ஒரு ஊர்ல எடுக்க மாட்டேங்கிறாங்க, தர மாட்டேங்கிறாங்க. எடுத்து ஒழுங்கா வச்சிருக்காங்க நாட்டுக்கு தரமாட்டேங்கிறவங்க தாழ்வுன்னு சொல்லிருக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் சல்யூட் டு ஊரு. ரொம்ப அடக்கமா எழுதியிருக்கு. ஆமா, ரொம்ப ரொம்ப சார் வந்து இந்த அந்த சர்க்கஸ் நடக்கிற மாதிரி ரொம்ப காஷியஸா ரொம்ப உன்னதமா எழுதியிருக்காரு. காமிக்குமே முட்டுமா கீழ்கிறான் நிறைவுடன் தரும்பாருங்கிற மாதிரி ரொம்ப அது அற்புதமான வாழ்க்கை. நான் எனக்கு ஒரே ஒரு சிறப்பு இருக்கு. சமயத்துல பிரார்த்திக்கிறதுனா இந்த நாடுல மட்டும் நீங்க கொஞ்சம் கருத்து செலுத்தணும் இல்லையா? இது நீங்க பண்ணா சொல்ல முடியும். ஊருக்கு உலகத்துக்கு பண்ணுங்க, உங்க ஊருக்கு பண்ணுங்க, சொல்லுங்க, வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். மணிவிழா நாயகர் அன்பிற்குரிய அண்ணன் கண்ணப்பன் அவர்களே, பெருமைக்குரிய ஆட்சி மீனாட்சி ஆட்சி அவர்களே, இந்த அற்புதமான மன விழாவினுடைய நாயகரின் அன்பு உறவினர்களே, கருத்தா பெருமக்களே, இளைஞர்களே, நண்பர்களே, இந்த அற்புதமான நிகழ்வினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற தமிழன் நல்லவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கங்கள். மூலமாக பெற்றேனே என்று நான் இந்த இயங்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு பிரகாஷ் அவர்கள் மூலமாகத்தான் அண்ணன் அவர்களை பற்றி தெரியும். நான் அமெரிக்கா சென்றிருந்த பொழுது நாங்கள் இருவரும் சந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த நூலை எழுதிய பிரகாஷ் சுவாமி அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியை என்னால் மறக்க முடியாது. எனக்கு சித்தப்பா முறை என்பது அவருடைய என்னுடைய மைத்தனருடைய மாமனார் அவர்கள். ஒரு சிறிய சமூகம் எப்படி இருந்தாலும் ஒன்றுக்கொண்டு ஒரு சொந்தமாகத்தான் இருக்க வேண்டும். இதைக்கு பேசும் பொழுது உலகம் சுற்றும் வாலிபன் என்ற ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கே கொஞ்சம் வியப்பாக இருந்தது. அந்த பதவியெல்லாம் இழந்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது, கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே என்று எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. ஒரு அற்புதமான மனிதரை பற்றி பேச சொல்லிவிட்டு
ஒரு அற்புதமான படைப்பை கையிலே தந்துவிட்டு ரொம்ப கையை பிடித்து எடுக்கிற மாதிரி சில நிமிடங்கள் பேசுங்க என்று சொன்னால் எப்படி? அது ரொம்ப ஒரு கடினமான காரியம். இருந்தாலும் சூழ்நிலை கருதி என்னுடைய உரையை நான் மிகச் சுருக்கமாக அமைத்துக் கொள்வேன். தீர்ந்து விட்டது. ரொம்ப சிரமப்பட்டு பேசிவிட்டு கீழே இறங்கி போய் யார் இந்த சீட்டை அனுப்பினீர்கள் என்று கேட்டேன். பெண்ணினுடைய அப்பா சொன்னார் நான் தான் அனுப்பினேன் என்று. நான் என்ன அவ்வளவு நன்றாகவா பேசினேன்? இதற்காக 2 முறை சீட்டு அனுப்பினீர்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார் சாப்பாடு இன்னும் தயாராக வழியில்லாமல் உங்களை பேச சொன்னோம். திருமண இல்லத்திலே அவரவர்கள் அவருடைய சொந்த கதைகளை பேசிக் கொண்டிருப்பார்கள். இவ்வளவு அமைதியான கூட்டம் நான் இதுவரைக்கும் செட்டிநாட்டிலே பத்திரிகையில தவறு நடந்தால் லட்சம் மக்கள் உடனே தெரிந்து கொள்வார்கள். எங்கேயோ போயிட்டு அவன் ஊர்ல இல்லைங்கிறது அதுவே சொல்லிடும். ஏதாவது தப்பு நடந்தா அதுக்கு பிரகாஷ் தான் பொறுப்பு. அவர்தான் நீங்க வரவழைச்சிருக்கிறார். அந்த அன்புக்காக நான் வந்திருக்கிறேன். ஒரு அற்புதமான நூலை அவர் எழுதியிருக்கிறார். ஒரு மனிதரை பற்றி எழுதுற பொழுது ரொம்ப கவனமாக எழுத வேண்டும். அதுல ரொம்ப ஒரு கத்தி மேல நடப்பதை போல பாராட்டு என்பது தவறுதலாக ஒரு வேறு விதமாக புரிந்து கொள்ளப்படும். ஒரு ரொம்ப கவனமாக எழுத வேண்டிய ஒரு விஷயம். எழுதுவது ரொம்ப கடினம். ஏற்கனவே அன்பே நலம் நலமறியாமல் எல்லாம் விசாரிச்சுட்டு தயவு செய்து ஆண்களுடன் நீ பழகாதே, பெண்களுடன் மட்டும் பழகு, நானும் இங்கே அவ்வாறே நடந்து கொள்கிறேன். நான் உனக்கு நீ உண்மையாக எனக்கு நான் உண்மையாக இருந்ததான் அவன் சொல்ல வந்தான். ஆனால் சொன்னது வேறு, சொல்லப்பட்டது வேறு, புரிந்து கொள்ளப்பட்டது வேறு. ஹாஸ்டல்ல இருக்கிற பையன் அப்பாவுக்கு எழுதினான் கடிதம், அன்புள்ள அப்பா, நலம் அறிய 4000 ரூபாய் பணம் அனுப்பவும். நான் கருதுகிறேன் எவ்வளவு அற்புதமான மனிதர். இந்த வரலாறு பதிவு செய்யப்படாமல் போயிருந்தால் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிழை நிகழ்ந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஒரு அற்புதமான மனிதருடைய வரலாறு சரியான நேரத்தில் 60வது நாள் மணநாள் அன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் யாருக்கு இந்த யோசனை தோன்றியது, யாரெல்லாம் இதற்கு துணையாக இருந்தார்கள், யாரெல்லாம் இதற்கு பின்புலமாக இருந்தார்கள், யாரெல்லாம் இதற்கு மூளையை தந்தார்கள், யார ஒவ்வொருவரையும் சொல்லுகிறேன். கம்போஸ் செய்த உட்பட சொன்னேன். பதிப்புச்செம்மல் அவர்களை சேர்த்தே சொல்லுகிறேன். ஒரு அற்புதமான பதிவு. ஒரு மனிதரை வாழும் காலத்தில் பாராட்டுவதுதான் முறை. அப்படிக்கு மாலை போட்டு வருவது தமிழ்நாடு. வாழும் காலத்தில் ஒரு மனிதனை ஒரு அங்கீகரிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால், ஒரு ஆங்கில அறிஞர் சொன்னால், ஒரு நல்ல மனிதரை பாராட்டுகிற பண்புகள் ஒரு தேசத்தில் இல்லை என்று சொன்னால் நல்ல மனிதர்களை உருவாகாமல் போவார்கள் என்று சொன்னார். விழாவினை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஆசான், எங்களுடைய வழிகாட்டியாக அமைந்திருக்கின்ற ஐயா தமிழண்ணல் அவர்களே, இந்த மணி விழாவின் நாயகனாக வீட்டிருக்கக்கூடிய ஐயா திரு கண்ணப்பன் அவர்களே, அவருக்கு ஞானம் துணையாக இருக்கக்கூடிய திருமதி மீனாட்சி ஆட்சி அவர்களே, எங்களை அறிமுகப்படுத்திவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பதிப்பு செல்லம்மல் ஐயா மெய்யப்பனார் அவர்களே, மிக அருமையான ஒரு வரவேற்புரையும் ஐயா கண்ணப்பனை அவர்களை பற்றியும் மிக அருமையாக உணர்ச்சி பூர்வமாக பேசிவிட்டு சென்றிருக்கக்கூடிய அவருடைய தம்பி இன்னொருவர் ஐகான் அவர்களே, இவர்களை பற்றி நூல் வந்திருக்கின்றது. அந்த நூலை நாங்கள் இன்னும் பார்க்கவில்லை. பார்த்திருந்தால் அவரை பற்றி நிறைய செய்திகளை சொல்லிக் கொண்டே போகலாம். அதை விட நாங்கள் எப்படி அவரை அறிந்தோம் என்பதை பற்றி மட்டும்தான் ஒரு சில வார்த்தைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 5-6 கூட்டங்களிலே அங்கு பேசியிருக்கின்றோம். ஐயா அவர்கள் சொன்னது போல 7 நகரத்தார் குழு நாடகம் என்று சொன்ன உடனேயே 7 நகரத்தார் குழு நாடகமா, அப்படி ஒரு நாடகம் இருக்கிறதா என்று சொல்லி அனுப்பி முதலிலே 2 மணிக்கு பேருந்து என்று சொன்னார்கள். அவருடைய ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு கட்டம், டேலஸ் நகருக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டம், இன்னொரு பேருந்தில் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. 3 மணிக்கு என்று சொன்னார்கள். 3 மணிக்கும் பேருந்து வரவில்லை. பிறகு 4 மணிக்கு இருந்த பேருந்தும் அதுவும் இல்லை என்று ஆகிவிட்டது. இனிமேல் 6 மணிக்கு தான் என்று சொன்னாலும் அவர் சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த அவருடைய மருமகன் 6 மணி வரைக்கும் எங்களுடனேயே இருந்து எங்களை பேருந்தில் ஏற்றி விட்டுத்தான் பிறகு சென்றார். அந்த பண்பாட்டை தான் நாங்கள் பெரிதாக மதிக்கின்றோம். நன்றாக திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். எச்சம் என்று சொன்னால் இவர் சொன்னது போல குழந்தை மட்டுமல்ல,
ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்பதற்கு அருமையாக லேனா தமிழோனர் அவர்கள் சொன்னார்களே, ஒரு குழந்தையாவது பெற்றிருக்க வேண்டும், ஒரு வீடாவது கட்டியிருக்க வேண்டும், ஒரு நூலாவது எழுதியிருக்க வேண்டும். நம் மக்கள் கடைசி ரெண்டு செய்கிறார்களோ இல்லோ முதல் கட்டாயமாக செய்துள்ளார். அது நிறைய இருக்கும். ஆனால் அதனால் மட்டும் பெயர் வருவது இல்லை. எச்சம் என்று சொல்லுகின்ற போது மக்கள் மட்டுமல்ல, அவருக்கு பின்னால் எஞ்சியிருக்கின்ற புகழ் 16 வகையான பேரு என்று நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் வாழ்த்துகின்ற போது சொல்வார்களே, அந்த 16 வகையான பேரும் நிறைந்திருக்கின்றவர் திரு சாம் கண்ணப்பன் அவர்கள் என்பதை அங்கு கூடியிருக்கின்ற மக்கள் பேசுவதன் மூலமாகவும் அவரை பற்றி சொல்லுகின்ற கருத்துக்கள் மூலமாகவும் நாங்கள் அறிந்து கொள்ள முடிந்தது. அதுதான் எங்களுக்கு பெருமை, அதுதான் எங்கள் சிறப்பு. எந்த இனத்தவராக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவரை பற்றி கட்டாயமாக அறிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அத்தகைய ஒரு நிலையிலே அவர் இருக்கின்றார் என்று சொன்னால் அதுதான் இங்கிருந்து சென்ற அவருடைய பண்பாடு பெருமை என்று உள்ளாக்கக்கூடாது. அதனால் எல்லா வகையான 16 வகையான அபிராமி பட்டர் அவர்கள் வாழ்க்கையது போல இங்கு 60வது பிறந்த நாள், 55 நிறைவு என்று சொன்னாலும் 60வது தொடங்கிவிட்ட ஒரு நிலை. 60வது இந்த பிறந்த நாளிலே 60வது நிறைவு விழா, பிறகு 70வது நிறைவு விழா, பிறகு 80வது நிறைவு விழா, 100வது நிறைவு விழா ஐயனார் அவர்கள் தம் துணைவியாருடன் கொண்டாட வேண்டும். அதற்கு நாங்கள் எல்லோரும் இங்கு இருக்கின்ற எல்லோரும் வந்து மறுபடியும் சேர்க்க வேண்டும் என்ற வாழ்க்கை அந்த அபிராமிப்பட்டர் வாழ்க்கையது போல கலையாத கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாளாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் உருவாகு மகளாத சுபவாணி அருள்வாணி அபிராமியே என்று அந்த அபிராமியை இறைஞ்சி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 1,000 மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணா நின் செவ்வி சேவரை திருக்காப்பு என்று பெரியாழ்வார் கண்ணனுக்கு பல்லாண்டு பாடியது போல பல்லாண்டு இவர்கள் நல்ல நலமும் வளமும் பெற்று எல்லா சிறப்புகளையும் இவருடைய சந்ததியினரும் பெற்று இந்த ஐயா அவர்கள் சொன்னது போல நாட்டரசன் கோட்டை மக்களும் இவர் மூலமாக பல்வேறு வகையான வசதிகளையும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி எனக்கு இந்த நல்ல அரிய வாய்ப்பினை கொடுத்த எல்லா நல்லவர்களுக்கும் வணக்கம் அமைகிறேன் என்று. நண்பர்களே, நான் லேனாவும் இல்லை மேனாவும் இல்லை. நம்ம லேனா சொன்ன மாதிரி ஒண்ணு விட்ட உறவு. எல்லா உறவுலையும் இப்ப டிவி சீரியல் வந்துருச்சு, எல்லா உறவுலையும் வந்துருச்சு. அண்மையில ஒரு நகைச்சுவை படிச்சேன். இப்போ ஒரு டிவி சீரியல் எடுக்க போறீங்களா, என்ன தலைப்பு வச்சிருக்கீங்க, ஒண்ணு விட்ட சித்தாப்பாங்க. என்னன்னு கேட்டா எல்லா உறவுலையும் டிவி சீரியல் வந்துருச்சுங்கிறான். ஒரு உணர்ச்சி மிக்க விழாங்க. ஆயிரக்கணக்கான விழாக்களுக்கு போயிருக்கோம், ஆயிரக்கணக்கான இடங்கள்ல பேசியிருக்கோம். நண்பர்களே, இது போன்ற உணர்ச்சி மிக்க உணர்வுபூர்வமான விழாவில் நான் முதல் முறையாக கண்டிருக்கேன். மேடைகளை வீட்டிருக்கிற பெருமக்களை என்று வியக்கிறேன். கீழே அமர்ந்திருக்கிற உங்களை நோக்கி தொழுகிறேன், வணங்குகிறேன். ஏன்னா ஒரு சொல்லாதா அவ்வளவு அருமையா இருக்குங்க. ஒரு பொன்னாடை போட்டுறப்ப அப்படி சரி செய்யற காட்சி பாத்தீங்களா? அப்போ எவ்வளவு வேகமா கண்ணப்பொழியாத வாழ்க்கை உயர்வுக்கு காரணம் இல்லைன்னா மொத்தமா இங்க இருக்கு பக்கத்துல ஆட்சி விளக்கத்துல இருக்காங்க பார்க்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. குறிப்பா ராஜகோபாலன் ஒரு அற்புதமான கலை, நூற்றாண்டு கண்ட ஒரு எழுத்தாளர். 1940 சக்தி பத்திரிகையில வந்த கட்டுரைய இவர் எடுத்து ஆட்சி வந்தாச்சுல போட்டிருக்காங்க. இந்த வந்திருக்காருல பார்க்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கல்கண்டு ரசிக பெருமக்களேன்னு சொல்ற மாதிரி பட்டிமன்றத்து ரசிக பெருமக்களே ஓட்டு வாங்கிடணுமா இல்லையா? நம்முடைய மரியாதைக்குரிய கண்ணப்படாரை ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்புகிற மனிதர்களுக்கு இடையே இன்றைக்கு கிடைப்பதெல்லாம் லாபம் என்று நினைக்கிற பெருமக்கள் ஊடுருவிவிட்டார்கள் என்றார். ஆனா நண்பர் மரியாதைக்குரிய ஐயா கண்ணப்படார் அவர்கள் தும்பைப்பூ மனிதராக இருக்கிறார். சித்தம் அழகிய சிவபெருமானை போல சித்தம் அழகியா நம் சிவனை பாடாரோ என்று சொன்னது போல மிக அருமையான அவருடைய ஆளுமையில என்ன பிடிச்சு தெரியுமா? இவ்வளவு வயதுல 60 வயது எட்டி பிடித்துக் கொண்டிருக்கிறார். சிரிச்ச முகம்,
அடுத்த உண்டை மேட்ச் எங்க இருக்கிறான் அது மாதிரி நியூசிலாந்து அணி மாதிரி அவங்க நம்ம ஒரு இந்திய அணி மாதிரி பொழுது அதுவும் பார்க்கும் இன்னும் கண்ணப்படாத வாழ்க்கை வரலாறு நம்முடைய பத்திரிகையாளர் ரொம்ப அருமையா பதிவு செஞ்சிருக்காங்க. இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டா பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கு கணினி மூலமாக எழுத்தை உருவாக்கி தந்த பெருமைக்கு உரியவர் நம்முடைய கண்ணப்படாத. நீங்க சில பேர் பேசுவாரு எழுத வராது, சில பேர் எழுதுவாரு பேச வராது. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் பெருமக்களே, நம்முடைய கண்ணப்பனார் இந்திய திருநாட்டு மக்களின் குறையும் நிறையும் என்று ஒரு அருமையான 2 பக்க கட்டுரை எழுதியிருக்கிறார். அதிலே சொல்லுகிற ஒரு செய்தியை சொல்லி இந்த உரைக்கு திரைப்படுகிறேன். வேறு உலகம் இருக்கிற போதும் என்ற மனப்பான்மை ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக இந்த மண்ணுலகத்தை வில்லமாக நாம் சமைக்கலாம் என்ற ஒரு அற்புதமான ஒரு ஃபார்முலா. நீங்கள் வெளிநாட்டில் இருந்திருந்தால் E=mc² என்பதற்கு இணையாக உலக அரங்கம் சிந்திக்க வேண்டிய ஒரு ஃபார்முலா கண்ணப்படா திட்டம் என்று சொல்லி இந்த அருமையான குடும்ப விழாவை பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் ஒரு காலத்துடைய அருமை கருவி என்னுடைய அருமை இளவர் புரிவே துணை மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ். அந்த காலத்திலே 50களிலே படிக்கிற ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு இளைஞனும் விரும்பி படித்த ரீடர் டைஜஸ்ட் இணையான ஒரு பத்திரிகை கற்கிறதுக்கு சின்னதா போடணுமா பெரியதா போடணுமா அளவு வச்சுட்டு அதை கேட்பாங்க.